வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் எந்தெந்த அலுவலர்கள் மீது நடவடிக்கை? அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை மீதான நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தமிழகத்துக்கு வந்தாலே புது சக்தி கிடைப்பதாக பேச்சு. சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் விஜயகாந்த் கேப்டன் என பிரதமர் மோடி புகழாரம். புயலால் பாதித்த தமிழ் மக்களின் துயரத்தில் மத்திய அரசு துணை நிற்பதாக உருக்கம். Just a few days ago, we lost Thiru Vijayakant ji. He was a captain not only in the world of cinema but also in politics. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களின் பெருவெள்ள பாதிப்புக்காக தமிழக அரசுக்கு நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை. மாநிலத்துக்காக கோரிக்கை வைப்பதும் மாநில உரிமையை நிலைநாட்டுவதும் அரசியல் முழக்கமல்ல என விளக்கம். அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்திற்கு கற்கும் கல்வி உதவ வேண்டும். பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தமிழகத்தில் கல்வித்துறையிலும் சமூக நீதி புரட்சியை திராவிட மாடல் அரசு படைத்து வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்லூரி கல்வி, அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி என்ற இலக்கோட தான் சமூக நீதி புரட்சியை கல்வித்துறையில நடத்தி வருது. கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துவதே பல்கலைக்கழகங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையான செயல்பாட்டுக்கு வரத் தொடங்கிவிட்டது. அமைச்சரும் CMDA தலைவருமான சேகர்பாபு புதிய தலைமுறைக்கு பேட்டி. ஹிட் அண்ட் ரன் சட்டத்திற்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அறிவிப்பு. ஆந்திராவில் நெடுஞ்சாலையில் நேரிட்ட கோர விபத்து. எதிரெதிர் திசையில் வந்த கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் 3 உயிரிழப்பு. ஜப்பானில் தரையிறங்கும் போது மற்றொரு விமானத்தின் மீது மோதி தீப்பற்றிய விமானம். 350 பேர் பாதுகாப்பாக மீட்பு, 5 பேர் உயிரிழப்பு. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.